ஒரு மணி நேரம் மகாபாரதம் கேட்டா போதும் இத்தனை புண்ணியம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒரு கிரகத்தோட முகத்தை இன்னொரு கிரகம் பார்க்காது. அப்படிதான் குடும்பம் அமைஞ்சிருக்கு பல பேர். இப்படி குடும்பம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ராமாயண நவாகத்தை விதிவத்தா ஸ்ரீமத் ராமாயணம் நவாகம் பண்ணினா பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒண்ணு சேர்ந்து. இதுக்கு யாருடா பிரமாணம்னா ராமரே பிரமாணம். தனதான்ய விருத்திம் எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கும் ராமச்சரித்திரம். மகாபாரத சிரவணம் என்ன பண்ணும்னா 100 பசுமாடு அந்த கொம்புக்கு தங்க கவச்சம் பண்ணியிருக்கணும். கோதானம் எப்படி பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணுமா. வெண்பட்டு கட்டி விடணும் பசுவுக்கு. 2 கொம்புலையும் தங்க குப்பி போடணும். 4 குழம்புலையும் வெள்ளி தண்டை போடணும். வெங்கல பாத்திரத்தோட கூட விப்ராய வேத விதுஷேச்ச பகுஸ்ருதாய. இப்போ கோதானம்னா கண்ணாபின்னு கொடுக்கக்கூடாது. வேதாத்தியனம் பண்ணினவன்ட்ட கொடுக்கணும். நிறைய வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும். ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணும். நிறைய சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்கணும். இது மாதிரி உள்ள ஒரு சத்பாத்திரத்திட்ட யோகோசதம் 100 பசுமாடு கோதானம் பண்ணணும். இப்படி தங்க கொப்பி வச்சு வெண்பத்து காலில் வெள்ளி கட்டி பூன் போட்டு வெண்பட்டு 10 வெங்கல பாத்திரத்தோட கூட ஸ்வர்ண தட்சிணையோட கூட சத்பிராமணனுக்கு 100 கோதானம் இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணினா 1 மணி நேரம் மகாபாரதம் சிரவணம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். 1 மணி நேரம் மகாபாரதம் கேட்டா போதும் இத்தனை புண்ணியம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருமா. 1 மணி நேரம் கேட்டா போதும். அப்ப என்ன பண்ணணும்னா சொல்றவன் மகாபாரதமா சொல்லணும். அது மாத்திரம் இல்லை. ஹேமபாரம் குருக்ஷேத்ரே துலாபாரம் பண்ணணும். குருக்ஷேத்திரத்தில் துலாபாரம் சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் பண்ணணும். அதுவும் எப்படி, ஒரு தட்டில் தான் உட்காரணும், இன்னொரு தட்டில் தங்கத்தை வைக்கணும். அது மாதிரி தங்கத்தில் துலாபாரம் பண்ணி அந்த தங்கத்தை வேதவித்துக்களுக்கு அக்னிஹோத்திரிகளுக்கு யார் தானம் பண்றானோ அவனுக்கு தான் ஸ்ரீமத் பாகவதம் சிரவணம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவதம் கேட்க 1 மணி நேரம் கதை கேட்டான்னா என்ன அர்த்தம்னா தங்கத்தில் துலாபாரம் பண்ணி தானம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம இதிகாச புராணங்கள்லாம் புண்ணியம் உண்டு, பாக்கியம் உண்டு, பாபம் நிவர்த்தி, குடும்ப விருத்தியும் தனதான்ய விருத்தியும் சகல பாக்கியங்கள் வரும், ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும். 2 மணி நேரம் காது கொடுத்து கேட்டா போதும். அதுபோல பகவத்குணத்துக்கு ஒரு பெருமையை சொல்றார். அதுல ராமாயணம் மமாபி தத் பூதிகரம் பிரவக்ஷதே. இது என்னன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பின்ன இருக்கா பாருங்க. குடும்பம் ஒன்று சேராமல் இருக்கும். ஒருத்தர் போன வழியில் இன்னொருத்தர் போக மாட்டா. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டே பகு வருஷம் ஆயிருக்கும். இதுக்கெல்லாம் என்ன வழின்னா ராமாயணம் தான் வழியா. ஸ்ரீமத் ராமாயணம் நவாகம் பண்ணினா பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். இந்த குடும்பம் எப்படி இருக்கணும், நவக்கிரகம் மாதிரி இருக்கும். எல்லாரும் நவக்கிரகம்னு எல்லாருமே சொல்லுவா. இது பிரிஞ்சிருந்தா நவக்கிரகம்னு எல்லாருமே சொல்லுவா. நவக்கிரகம்னா இதை கவனிச்சிருவா. எத்தனை பேர் கவனிச்சிருப்பான்னு தெரியாது. சிவன் கோவிலுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். 9 இருக்கணும் நவக்கிரகம். 9ல் என்ன சுவாரஸ்யம் தெரியுமோ, ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்க மாட்டான்னு. ஒரு கிரகத்தோட முகத்தை இன்னொரு கிரகம் பார்க்காது. அப்படிதான் குடும்பம் அமைஞ்சிருக்கு பல பேருக்கு. அதான் நவக்கிரகம் மாதிரி குடும்பங்கிற பாருங்க. இவர் உள்ள வந்தா அவர் வெளியில போயிடுவார். ஒருத்தர் உள்ள வந்தா 2 பேரும் வெளியில போயிடுவார். இதுதான் நவக்கிரகம். இப்படி குடும்பம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ராமாயண நவாகத்தை விதிவத்தா பண்ணணும். இப்படி பண்ணினா குடும்பம் ஒன்று சேர்ந்துருமா. பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். குடும்ப விருத்தி. இதுக்கு யாருடா பிரமாணம்னா ராமரே பிரமாணமா. ராமரே தன்னை சொல்லிக்கிறார். மமாபி தது பூதிகரம் பிரவக்ஷதே. எல்லா பாக்கியங்களும் இருக்கிற ராமருக்கு வெளியில சொல்லிக்க முடியாத சிரமமும் உண்டு. என்னன்னா சம்சாரம் இல்லை, பிள்ளைகள் இல்லை.
பிரிஞ்சிருக்க. சுவாமி சீதையை விட்டு பிரிஞ்ச காலத்துல சிரவணம் பண்ணினதான் ராமாயணம். அதனால தானே தங்கத்துல ஒரு பொம்மையை பண்ணி அதுக்கு சீதைன்னு பேர் வச்சு யாகம் பண்றார். இந்த ராமாயண சிரவணம் பண்ணின பலன் என்ன ஆச்சுன்னா ராமர் குடும்பமே ஒன்று சேர்ந்துடுதான். அப்பேற்பட்ட வாக்கு தபஸ்வியான வால்மீகியினுடைய வாக்கு. அதனால குடும்பம் ஒன்று சேரணும், வாழடி வாழியா வம்சவிருத்தி ஏற்படணும். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா பாருங்க சில பேர். ராமாயண நவாகம் பண்ணணும் அப்படின்னா புத்தியை மாற்றிவிடும். அது குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கும் ராமச்சரித்திரம். இது பணத்தை செலவழிச்சா போறாது, நம்பணும். விஸ்வாசம்தான் முக்கியம். பணம் யார்கிட்ட செய்ப்பி என் பணம் என்ன கணக்கு பண்ணியா செலவிடாது எல்லாருக்கும். ராமாயணம் தானே இந்த எத்தனை லட்சம் வேணாலும் செலவழிக்கிறேன்னா பிரயோஜனப்படாது. விஸ்வாசம், பூர்ண விஸ்வாசம் இருக்கு. அப்படி நம்ம சரித்திரங்கள் முழுக்க அமைஞ்சிருக்கு, சகல பாக்கியங்களையும் கொடுக்கறது போல. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.